வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் மகிழ்ச்சியோடு. கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தது போல எரிக் பெர்ன் என்ற உளவியலாளருடைய கருத்துக்களோடு இன்றும் நாங்கள் தொடர இருக்கின்றோம். அவர் ஒரு மனிதருடைய மனநிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான தன்னுடைய ஒரு கொள்கையை நிரூபித்தார். அதிலே சக்தி மட்டங்கள் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார். பெற்றோர், வளர்ந்தோர், பிள்ளை என்ற சக்தி மட்டங்களினூடாக ஒருவருடைய மனநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பதால் ஒரு நேரத்தில் அவர்கள் கரிசனை காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது கரைந்து கொட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், கட்டுப்படுத்துகின்றவர்களாக, அல்லது சில நேரங்களிலே அறிவியல் ரீதியாக அவர்களுடைய உறவு பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களிலே அவர்கள் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், அதிலும் விளையாட்டு பிள்ளைகளாக, அல்லது இயற்கை பிள்ளைகளாக அவருடைய மனநிலை இருக்கின்றது, அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த சக்தி மட்டங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது எது விரும்பத்தக்கது என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். அத்தோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவிலாகட்டும், பெற்றோர் பிள்ளைகள் உறவிலாகட்டும், இந்த சக்தி மட்டங்கள் எப்படியான ஒரு பாதிப்பை அவர்களுடைய உறவு பரிமாணங்களில் ஏற்படுத்துகின்றன, உறவு பரிமாற்றங்களில் ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் ஆலோசனை செய்து வந்தோம். மீண்டும் எங்களோடு தொடர்ந்து இணைந்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்கின்றார்கள் நிரோஷன், ஆஞ்சலின் ஆகிய இந்த தம்பதியர்கள். வணக்கம். மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்கின்றோம். ஆகவே இந்த உங்களுடைய குடும்ப அனுபவத்திலே நாங்கள் இந்த சக்தி மட்ட மாற்றங்கள் எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன, எப்பெல்லாம் நீங்கள் குழந்தை சக்தி மட்டத்திலே இருந்தீர்கள், கரிசனை காட்டப்பட்டீர்கள், அல்லது கட்டுப்படுத்தப்பட்டீர்கள், பாதிக்கப்பட்டீர்கள், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் இயல்பு நிலைக்கு ஒருவரோடொருவர் வளர்ந்தோராக அறிவியல் ரீதியிலே உறவு கொள்ளக்கூடியதாக இருந்தது, அத்தோடு பெற்றோராக மாறி கணவனை அல்லது மனைவியை எப்பொழுது நீங்கள் பாதித்தீர்கள், அல்லது கண்டித்தீர்கள், கட்டுப்படுத்தினீர்கள், அல்லது கரிசனை காட்டினீர்கள், இந்த அனுபவங்களை பற்றி நாங்கள் அலசிக்கொண்டு வருகின்றோம். ஆகவே உங்களுடைய தொடர்ச்சியான இது சம்பந்தமான அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஃபாதர் நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் ஃபாதர். என்னடா ஃபாதர், நான் என்னுடைய 2வது மகள் கிடைச்சி அவருக்கு கண்டினியூவாக ஒரு 2-3 ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வந்துருச்சு ஃபாதர். அப்போ அதனால் ஹஸ்பண்ட் சொன்னார், நிரோஷன் சொன்னார் ஃபாதர், வேலையிலேருந்து ரிசைன் பண்ண சொல்லி. அப்போ எனக்கு ஃபாதர், நான் 7 வருஷமாக தொடர்ந்து ஒரே ஆஃபீஸில் ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு வேலை ஒன்று செய்துட்டு இருந்தேன். எனக்கு இது பெரிய பாதிப்பாக இருந்துச்சு ஃபாதர், அப்படி வேலையில் நிப்பாட்ட சொன்னது. அப்போ ஆனால் இவர் ரொம்ப இதாக இருந்தார், இல்லை வேலையை விடுங்க அப்படிங்கிறதுல. அப்போ ஒரு கட்டத்தில், முடியாத ஒரு கட்டத்தில் நான் ரிசைன் பண்ணேன் ஃபாதர். ஆனால் அந்த ரிசைன் பண்ணது எனக்கு சரியான ஒரு நீண்ட நாள் தாக்கமாக இருந்துச்சு. அப்போ இவர் நிரோஷன் ஒரு கட்டுப்படுத்துகின்ற ஒரு பெற்றோர் மனநிலையிலிருந்து தாக்குனதையும் பாதிக்கப்பட்ட குழந்தையாக நான் காணப்பட்டேன் ஃபாதர் அந்த நேரம். அப்போ இது ஒரு நீண்ட நாள். நாங்கள் அதுக்கு பிறகு ஃபாதர் நிறைய கவுன்சிலிங் எல்லாம் போனோம். அப்படியெல்லாம் நிறைய நாள் ஸ்பிரிச்சுவல் இதுகளெல்லாம் தொடங்கினோம் ஃபாதர். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஃபாதர் நிரோஷன் சொன்னார், உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியலை. ஆனால் அதுக்குரிய வேலைகளெல்லாம் நிரோஷன் தொடங்கினார். அப்போ அந்த நேரம் ஃபாதர் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஆதரிக்கப்படுற அந்த உணர்வை நான் ஃபீல் பண்ணேன். அப்போ மீண்டும் இவருடைய அந்த கரிசனை காட்டப்படுற அந்த பெற்றோர் நிலையில் இவர் எனக்குள்ளே செயற்பட்ட அந்த விதத்தை ஃபாதர் நான் உள்வாங்கி ஃபாதர் அந்த இயற்கை குழந்தை, அதாவது ஆதரிக்கப்பட்ட அந்த குழந்தைன்ற ஒரு மனநிலைக்கு நான் போனதை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன் ஃபாதர், பதிவு செய்து கொள்ள. ஆகவே இப்படியான, அதாவது நீங்கள் ஆரம்பித்தீங்க கசப்பான அனுபவம்னு சொல்லி, ஆனால் அந்த கசப்பான அனுபவத்தையும் ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக மாற்றுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கணும். எந்த ஒரு கசப்பான அனுபவமும் நம்முடைய பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் இறைவனுடைய பார்வைக்கு அப்படி தெரிவதில்லை. இறைவன் எப்பொழுதும் எங்களை கரிசனை காட்டுகின்ற பெற்றோராகவே நடத்துகின்றார் என்பதை பற்றியும் நாங்கள்
பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனை நாங்கள் பார்க்கின்றோமா, அனுபவிக்கின்றோமா என்ற ரீதியிலே நாங்கள் இதனை நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய அனுபவம் இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆம் ஃபாதர். இப்போ இந்த உதாரணத்திலேயே ஃபாதர், இவ வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது இவள் கூட வந்து அவளும் வந்து கட்டுப்படுத்தும் பெற்றோர்ன்ற மனநிலைக்கு கூடுதலான சந்தர்ப்பங்களில் இருந்தால் ஃபாதர். இந்த மன உளைச்சலில் கூடுதலாக போனார் ஃபாதர். அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்திலையும் ஃபாதர், என்னால் அவளுக்கு வந்து எப்படி ஒரு கரிசனை காட்டும் பெற்றோராக நடந்து கொள்ள முடிஞ்சது அப்படிங்கிறதும் ஃபாதர். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஃபாதர், நான் ஏற்கனவே கூறியது போல், இவர் டெங்குவில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கும் போது ஃபாதர், இவர் ஒரு கட்டுப்படுத்தும் பெற்றோராக நடந்து கொள்ள சந்தர்ப்பத்தில் என்னால் எப்படி அவருக்கு கரிசனை காட்டும் பெற்றோராக திரும்பி மாறுதலாக மடக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஃபாதர் உங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா ஃபாதர்? அதாவது நீங்கள் சொன்னது, நான் நினைக்கிறேன் நீங்கள் போன முறை இதை பற்றி பகிர்ந்து கொண்டீங்க. ஆமாம் ஃபாதர். சொன்னீங்க உங்களுடைய மனைவி வந்து, அதாவது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்பது, அதாவது அவங்களுடைய நிலையில் நீங்கள் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்களுக்கு உணர்த்தாமல், அவங்களுடைய கஷ்ட நிலையை அவங்களுக்கு உணர்த்தாமல், அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கரிசனை காட்டி கொண்டு வந்தீங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய நடவடிக்கை வந்து ஒரு கரிசனை காட்டும் பெற்றோர் மனநிலையிலிருந்து உருவெடுத்த நிலைப்பாடு. அவங்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க பார்த்தது வந்து நேரத்துக்கு வர இல்லை, என்னை வந்து எனக்கு தரமான நேரத்தை தரவில்லை. he did not give me the quality time என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவங்க வந்து அதை வந்து குறையாக கண்டிருக்கிறார்கள், அதனை கண்டித்திருக்கிறார்கள். அவங்க கண்டித்தால் நீங்கள் கண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய மனநிலை இயற்கையாகவே அப்படித்தான் ஏற்பட்டிருக்காங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட குழந்தை மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் மீறி உங்கள் மனநிலை இன்னும் ஒரு விடயத்தில் லயித்திருந்தது. அது என்னன்னு சொன்னால், உங்களுடைய கரிசனை காட்டுகின்ற பண்பு. அதாவது என்னுடைய மனைவிக்கு தானே நான் வந்து கரிசனை காட்ட வேண்டிய கடமையிலே இருக்கின்றேன். இவங்க சொன்னது வந்து என்னை பாதித்தது, ஆனால் அதைவிட அவங்களை நான் வந்து கரிசனை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது. அந்த ஒரு மனநிலை ஏற்படுவதற்கு உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள் காரணமாக நிச்சயமாக இருந்திருக்கும். நம்முடைய சுவிசேஷத்திலே பல நேரங்களில் நம்ம ஆண்டவர் இந்த விடயத்தை பற்றி கூறுகின்றார். உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நட்புக்கு அன்பு, பகைமைக்கு எதிர்ப்பு என்பது போன்ற அந்த பழைய ஏற்பாட்டு கருத்து உருவாக்கங்களை ஆண்டவர் இயேசு மாற்றி அமைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே அன்பு என்ற வழியிலே அந்த போதகங்கள் அமைந்தன. ஆகவே இந்த பகைவருக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் கூறியது இந்த மனநிலையிலே ஒரு சாதகமான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை கொடுப்பதற்காக தான். ஆகவே அந்த ரீதியிலே நீங்கள் வந்து உங்களுடைய மனநிலையிலே நீங்கள் யோசித்திருக்கலாம், பகைவருக்கே அன்பு செய்ய ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், ஆகவே என்னுடைய மனைவிக்கு நான் அன்பு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை அல்லவா? ஒரு சின்ன ஒரு காரணத்தினால், அந்த சொல்லுவார்கள் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்று. அப்படியாக அவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய இந்த ஆழமான அபரிமிதமான அன்பு கொச்சைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்ற ரீதியிலே நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்கள். இது ஒரு நம்முடைய பார்வையாளர் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும். சின்ன சின்ன விடயங்களுக்காக அவர்கள் சண்டையிட்டு கொண்டு பிரிந்து சென்று பிரிவினைகளுக்கு உட்படுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், அடிப்படையிலே அந்த அன்பு மனப்பான்மையை அவர்கள் வைத்திருக்காத தன்மை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற ரீதியிலே திருமணத்துக்குள்ளே புகுந்து கொள்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன கொடுக்கலாம் என்ற மனநிலைக்கு நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கின்ற செல்வங்களை பற்றி நாங்கள் தேடி அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு விடயத்திலே கூட நாங்கள் பார்க்கின்றோம், சுவிசேஷத்திலே ஒரு கதை சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு உவமை. அதாவது ஒருவனுக்கு ஒரு கடன்காரன் இருந்தான். அந்த கடன் கொடுக்கப்பட்டவன் அந்த கடனை திருப்பி கொடுக்க உரிய காலத்தில் அவனால் முடியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்கின்றான், கடன் கொடுத்தவன் அவனை தண்டனைக்கு உட்படுத்த விளைகின்றான். அவனை அவனுடைய குடும்பத்தை எல்லாரையும் அவன் அடிமையாக வாங்கி கொள்ள எடுத்துக்கொள்ள அவன் முற்படுகின்ற போது இந்த கடன்பட்டவன் அவன் காலிலே விழுந்து, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் கொடுக்க முடியவில்லை, நான் மீண்டும் கொடுத்து விடுகின்றேன் என்று அவன் கெஞ்சுகின்றான். அப்பொழுது இந்த கடன் கொடுத்தவனுடைய மனம் இரக்கமடைகின்றது. இரக்கமடைந்து அவன் கொடுத்த கடனை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். அப்படி மன்னிக்கின்ற போது இவனுடைய மனப்பான்மை என்ன? இவனுடைய மனப்பான்மை வந்து கரிசனை காட்டுகின்ற ஒரு பெற்றோர், அதாவது இந்த கட்டுப்படுத்தும் பெற்றோர் மனநிலையில் இருந்தவனுடைய மனநிலை மாற்றம் அடைந்து கரிசனை காட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. அப்படியாக வருகின்ற போது அவனுடைய கடன் பெற்றவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அது கரிசனை காட்டப்பட்ட
குழந்தை மனநிலையிலே இருந்திருக்கும். ஆகவே அந்த குழந்தை மனநிலை அவன் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அவனுக்குரிய நடவடிக்கையிலே அவன் ஈடுபடவில்லை. அதாவது அவன் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைத்தனத்துக்கு அவன் விடை கொடுக்கவில்லை, அதற்கேற்ற விதத்தில் அவன் நடந்து கொள்ளவில்லை. அதனை ஆங்கிலத்தில் சொல்வார் he just took it for granted என்று சொல்வார்கள். அதாவது அவன் தான் பெற்றுக்கொண்டதை பற்றி அவன் உணரவில்லை. அவன் நன்றி என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் நன்றி உணர்வோடு அவன் வாழவில்லை. ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், அந்த கடன்பட்டவன் வெளியிலே வருகின்றான், தன்னிடம் கடன்பட்டவனை அவன் பார்க்கின்றான். தன்னிடம் கடன்பட்டவனும் அவனுக்கு இதைவிட சின்ன ஒரு கணக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அவனிடம் ஏன் என் கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்று இவன் கேட்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், ஐயா இதே பதிலை சொல்லுகின்றான், கொஞ்சம் காலம் கொடுங்கள் நான் திருப்பி கொடுத்து. ஆனால் இவன் பொறுக்கவில்லை. இவன் கழுத்தை பிடித்து நெரித்து எனக்கு பணத்தை கொடுக்க மட்டும் நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி இவனுக்கு தண்டனை கொடுக்கிறான். இவன் கரிசனை காட்டப்பட்டவன், ஆனால் கரிசனை காட்டுகின்ற பெற்றோராக இவன் வளர்ந்து கொள்ள தவறிவிட்டான். ஆகவே இவன் கட்டுப்படுத்தும் பெற்றோராக இருப்பதை அவனுடைய சகாக்கள் ஊழியர்கள் பார்த்தார்கள். பார்த்து மீண்டும் போய் குருவிடம் சொல்லுகின்றார்கள், ஏற்கனவே கடன் கொடுத்த அந்த பெரியவரிடம். அவர் இவனை கூப்பிட்டு மீண்டும் அவன் தண்டனைக்கு உட்படுத்துகின்றார். இந்த ஒரு உறவு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த உறவு நிலையிலே கூட இந்த நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதனுடைய நிலையிலே நாங்கள் பார்ப்பது போல், எரிக் பர்ன் சொல்வது போல், அதாவது ஒருவர் கரிசனை காட்டும் போது நாங்கள் கரிசனை காட்டப்படுகின்றோம், ஒருவர் கட்டுப்படுத்தும் போது நாங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். அதற்கு பின்பு என்ன, கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் மீண்டும் கட்டுப்படுத்தும் நிலைக்கு போகின்றோம். பழிக்கு பழி என்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஆண்டவருடைய கருத்திலே அப்படி இருப்பதில்லை. அதே மாதிரி ஃபாதர், இந்த இரக்கமுள்ள தந்தையின் உவமையை எடுத்துக்கொண்டால் ஃபாதர், அதுலேயும் அதே மாதிரி தானே ஃபாதர், அவர் அவ்வளவு பிழை செய்த போதிலும் கட்டுப்படுத்தும் ஒரு பெற்றோர் மனநிலையில் இருக்க வேண்டிய அந்த தந்தையும் அவர் எவ்வளவு ஆசையாக அவர் வரக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறார். மகன் திரும்பி வரும் பொழுது அவர் கரிசனை காட்டும் பெற்றோரின் மனநிலையாக இருந்து அவரை வரவேற்கின்றார். இதுதான் எங்களுடைய இறை தந்தையின் நிலைமை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த தந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, ஊதாரி பிள்ளையின் அந்த உவமையிலே அந்த தந்தையுடைய மனநிலையை எடுத்துக்கொண்டாலும் கூட கடவுளுடைய மனநிலை என்று சொல்கின்றோம். முதலிலே அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். மகன் சொத்துக்களை எல்லாம் நான் பிரிந்து போகின்றேன் என்று சொல்கின்ற போது, ஆனாலும் கொடுத்து விடுகின்றார். மனம் பாதிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மனநிலையாகத்தான் இருந்திருப்பார், அடிபட்ட குழந்தையாக. ஆகவே மகனுடைய வார்த்தைகளினால் அடிபட்டவராக இருந்தாலும் மகன் வர வேண்டியதில்லை, இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன், ஜென்மத்துக்கும் என்ற முகத்திலே முழிக்கக்கூடாது, இந்த வீட்டு வாசல் பதியிலே மிதிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற தந்தைகளை தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். உதாரணமாக பெண் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒருவரை விரும்பி திருமணம் முடித்து கொடுக்க முடியவில்லை என்றால் சில நேரங்களிலே தவறுகள் நடந்து விடுகின்றன, வீட்டை விட்டு ஓடிவிடுகின்றார்கள். இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. மன்னிக்க கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போதும் சில நேரங்களில் நெஞ்சை கல் நெஞ்சப்படுத்திவிட்டு மகளை பார்க்கவே மாட்டேன், மகனை பார்க்கவே மாட்டேன் என்று உறவிகளிலே உறவு தொடர்பிலே ஒரு முறிதலை ஏற்படுத்தி கொண்டு உறவை முறித்து கொண்டு வாழுகின்ற பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. இவர் மகன் வரும் வரை காத்திருக்கின்றார். அந்த மகனுக்கு மீண்டும் கரிசனை காட்டுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோன்று இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மூத்த மகனுடைய கதையையும் நாங்கள் இங்கே கொண்டு வரலாம். இந்த மூத்த மகன் தந்தையால் தொடர்ந்து அன்பு செய்யப்பட்டவர். ஆனாலும் கூட அந்த அன்பை அவர் ஏற்றுக்கொண்டாலும் உணர்ந்து கொண்டாரா, அதன் வழி நடந்தாரா என்பது அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் இவர் இந்த மூத்த மகனிடம் தந்தை சொல்லுகின்றார், ஏன் எனக்கெல்லாம் இப்படி செய்யவில்லை, இவன் போய்விட்டு வந்தவனுக்கு இப்படியான உதவிகள் எல்லாம் செய்தீர்களே என்று மூத்த மகன் கேள்வி எழுப்புகின்ற போது அவர் சொல்லுகின்றார், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றாய், எனக்குரியதெல்லாம் உனக்குரியதே என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே எனக்குரியதெல்லாம் உனக்குரியதே என்று சொல்லுகின்ற போது அந்த அந்த அனுபவத்தை மகன் பெற்றிருந்தான். மூத்த மகன் தந்தைக்குரியதையெல்லாம் தனக்குரியதாக அவன் அனுபவித்து வந்திருந்தான். ஆனால் அந்த நன்றி அவனுக்குள் இருந்ததா? அப்படி நன்றி இருந்திருந்தால் உண்மையாகவே அந்த இளைய மகன் தன்னுடைய இளைய சகோதரன் வருகின்ற போது தந்தையோடு சேர்ந்து அவனும் மகிழ்ந்திருப்பான், கொண்டாடியிருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த மனநிலை ஏற்படவில்லை. ஏனென்றால் அடிப்படையிலே தந்தையின் அன்பு மகனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மகன் தந்தை அன்பை
நிறைவாக பெற்றிருக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே நாங்களுமே வாழுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நிலைப்பாட்டிலே நாங்கள் வாழுகின்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய மனநிலையிலே, அதாவது மன நிறைவு என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றோம். அதாவது குறைபாட்டிலே, மன குறைபாட்டோடு நாங்கள் வாழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஃபாதர், இந்த மனித உறவு தொடர்பின்றி எங்களால் வாழ்ந்துவிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் எங்களை அணுகினாலும் எங்களோட உறவு தொடர்பில் ஏற்படுத்துகிறவர் கட்டுப்படுத்தும் பெற்றோர் மனநிலையில் இருந்தாலும் கூட நாங்கள் அதனால் தாக்கப்படாமலும் இன்னொருத்தருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமலும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எக்ஸாக்ட்லி அந்த ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்குள் ஏற்பட வேண்டும். அதாவது இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது அதுதான். நாங்கள் முதலில் இறைவனோடு அந்த உறவு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும். அதாவது கடவுள் நம்மை அன்பு செய்கின்றவர் தான். அவருடைய கட்டுப்பாடும் அன்பின் கட்டுப்பாடு தான், மீட்பின் கட்டுப்பாடு தான். நம்மை மீட்கின்றவர் தான் கடவுள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இறைவனால் நாங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றோம், கண்டிக்கப்படுகின்றோம் என்று கூட நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் கரிசனை காட்டப்படுகின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகவே இறைவன் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நன்மைத்தனங்களை நாங்கள் அன்றாடம் எங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சின் மூலமாக நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அன்பை. ஆனால் நாங்கள் அனுபவிக்கின்றோமா? அதனை உணர்கின்றோமா? அந்த நன்றியை எங்களுடைய மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றோமா? அப்படி தெரிவித்தால் நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்க மாட்டோம். இறைவனுடைய அன்பை, அனுசரணையை அனுபவிக்கின்ற அந்த இயற்கை குழந்தைகளாக, நிறைவடைந்த குழந்தைகளாக நாங்கள் வாழ்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், வானக தந்தை, உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். அந்த நிறைவுள்ள மனப்பான்மை என்பதுதான் இங்கே அடிப்படையாக இருக்கின்றது. நாங்கள் பற்றாக்குறையுள்ள மனப்பான்மையாக வாழ்வதற்கு பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பருவத்தில் பெற்றோரிடம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிட்ட எங்களுடைய போஷணை, கரிசனை, பாதுகாப்பு, அந்த குறைபாடுகள் பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்று போது ஒவ்வொரு வயதிலும் ஒரு வளர் பருவத்திலும் எங்களுக்கு பெற்றோரால் கொடுக்கப்பட தவறிவிட்ட சில குறைபாடுகளினால் எங்கள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒருபோதும் தவறுவதில்லை. அதாவது அந்த அன்பை கொடுப்பதற்கு அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. ஆனால் அந்த பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தவறுவதில்லை. ஆனால் பெற்றுக்கொண்ட உணர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தவறுவிடுகின்றோம். ஆகவே தான் எங்களுக்கு அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் மனக்குறைபாடு உள்ளவர்களாக, பற்றாக்குறை மனநிலை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இந்த கருத்து கலந்துரையாடலிலே நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், மனநிறைவு என்ற மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இறைவனில் நிறைவுள்ள ஒரு குணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய சொத்துக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதனை அழகாக பவுல் கூறுகிறார் ஃபாதர். எனக்கு ஒரு பைபிள் திருவசனம் ஞாபகம் வந்தது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஃபாதர், எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளவும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கு வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராய் கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களில் இருக்கட்டும். ஆம், மிகவும் அற்புதமான ஒரு கருத்து. ஆண்டவர் இயேசுவுடைய மனப்பான்மையை உங்களுக்குள் கொண்டு, தி attitude you should have is the attitude of Christ Jesus என்ற அந்த கருத்து எங்களுடைய அடிப்படையாக அமைகின்றது. அந்த மனப்பான்மை எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை காலம் நாங்கள் ஆண்டவருடைய அந்த பாஸ்கா மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடி வந்தோம். அந்த பாஸ்கா மறை நிகழ்வு என்பது ஆண்டவரே மக்களுக்கு கொடுத்த ஒரு கொடை. அதாவது தன்னுடைய மீட்பை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய பாவங்களுக்காக கடவுள் பாதிக்கப்பட்டார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாவங்கள் செய்கின்ற போது அதன் மூலமாக எங்களுடைய மனநிலையை எடுத்துக்கொண்டால்
எரிக் பேர்ன் சொல்வது போல நாங்கள் கட்டுப்படுத்தும் பெற்றோர் மனதிலிருந்து மற்றவர்களை தாக்குகின்ற போது கடவுளுக்கே அந்த தாக்கம் ஏற்படுகின்றது. மற்றவர்களுக்கு நாங்கள் மோசம் செய்கின்ற போது கடவுளுக்கே அந்த மோசம் போய் சேருகின்றது. ஆகவே பிறருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அல்லவா? அது போன்று ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்துகின்ற போது கடவுளுடைய மனப்பான்மை என்று பார்க்கும்போது அது பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மனநிலையிலே இருக்கின்றது. ஆனால் அவரும் வெகுண்டு எழுந்து பாதிக்கின்ற பெற்றோராக நமக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அது தண்டனையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு மீட்பாக வந்து கிடைத்தது. தன்னையே அவர் தன் மகனாக உருமாற்றி அவரையே ஒரு மனிதனாக பிறப்பெடுக்கச் செய்து உலகத்திலே இந்த மீட்பை ஏற்படுத்தினார். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மக்களுக்கெல்லாம் பாவத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆகவே அதுவே எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பு என்பது தான் நாங்கள் பெறுகின்ற மிகவும் பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்கப்பட்ட மக்களாக நிறைவை நாங்கள் அனுபவிக்க தவறிவிடக்கூடாது. அந்த மீட்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்படி என்றால் மற்றவர்களுக்கு கரிசனை காட்டுவதன் மூலமாக. மிக அழகாக கூறினீர்கள் ஃபாதர். ஃபாதர்கிட்ட கேட்கும் போது இன்னமும் நம்மளுக்கு கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இருக்குது ஃபாதர். அதே மாதிரி இன்னொரு வசனம் ஃபாதருடன் பகிர்ந்து கொள்ள பவுல் மீண்டும் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார் ஃபாதர், 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. ஆகவே நாங்கள் இந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் தூய ஆவியுடைய கனிகள், தூய ஆவியுடைய கொடைகள், இதுதான் ஒரு மனிதனுடைய சொத்து மதிப்பு. இப்பொழுது நம்முடைய உலகத்திலே மக்கள் சொத்து மதிப்புக்கு மிகவும் பெரிய ஒரு ஆசையை, வாஞ்சையை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சொத்துக்களும் மதிப்புகளும் பணத்தால் அடித்தாளமிடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு சொத்து, அந்த பணத்தின் அடிப்படையிலே இவ்வளவு பெருமதி, நாங்கள் போட்டிருக்கின்ற நெக்லஸோ நகைகளோ எந்த அளவுக்கு பெருமதி உள்ளது, நாங்கள் அணிந்திருக்கின்ற உடை எவ்வளவு பெருமதியானது, அல்லது நாங்கள் போகின்ற வாகனம் எவ்வளவு பெருமதியானது, நாங்கள் கட்டியிருக்கின்ற வீடு எந்த இடத்திலே கட்டியிருக்கின்றோம், இதுபோன்று உலக ரீதியான பெருமிதங்கள், பெருமை கொள்ளுகின்ற அம்சங்களில் நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் நாங்கள் ஆன்மீக உயிர்கள், இறைவனுடைய உயிர் எங்களுக்குள் இருக்கின்றது. அவர் கொடுத்த செல்வாக்கு என்ன என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆகவே அந்த வாசகத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய செல்வங்களை நாங்கள், ஆண்டவர் சொல்வது போல, விண்ணகத்துக்குரிய செல்வங்களை தேடிக்கொள்ள சிரமப்படுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அவற்றை இந்த உலகம் அழித்து விட முடியாது. உலகத்தின் செல்வங்களை தேடுவதை விட உன்னத செல்வங்களை தேடுங்கள். ஆகவே அந்த உன்னத செல்வங்களை எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்து வருகின்ற பரம்பரைகளுக்கும் நாங்கள் பழக்குவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், ஆகவே இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து இந்த அருமையான இந்த கலந்துரையாடலிலே 2 நாட்கள் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய தரமான நேரத்தை இதற்காக நீங்கள் ஒதுக்கீடு செய்து உங்களுடைய தரமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஆஞ்சலின், நிரோஷன், உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனுக்கும் நன்றி கூறி ஒரு ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் உம்முடைய ராட்சியத்தின் விழுமியங்களை ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்ள அவர்களை படைத்திருக்கின்றீர். உம்முடைய கருவிகளாக அவர்களை படைத்திருக்கின்றீர். ஆகவே குடும்ப அங்கத்தவர்களாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை என்ற அந்த உன்னதமான கொடையை அனுபவித்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் வாழவும், நன்றி உணர்வு கொண்டவர்களாக வாழவும், தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளையும் கனிகளையும் நாங்கள் உணர்ந்து ஏற்று அனுபவிக்கின்றவர்களாக, அதனையே நாங்கள் மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்கின்றவர்களாக, இந்த உலகத்திலே உலக நாட்டம் உடைய உலக செல்வங்களுக்கு மதிப்பீடு கொடுத்து அதனை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையின் செல்வங்களாக, சொத்துக்களாக நாங்கள் கருதுவதை விட்டுவிட்டு உன்னத செல்வங்களுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தி எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள, நெறிப்படுத்தி கொள்ள, அழகுபடுத்தி கொள்ள, எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள உமது அனுசரணையே எங்களுக்கு இந்த காலத்திலே விசேஷமாக திருமகன் இயேசு மரணத்தை வெற்றி கொண்டு உன்னத வாழ்க்கையின் கருத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காலத்திலே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உமது தூய ஆவியின் அனுசரணையை நிறைவாக தந்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆமென் ஆமென்.